அத்தனை பேரும் கும்பிடுறது ஒரு தெய்வத்தை தான். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு 2000 வருஷம்தான். கிறிஸ்தவர்களுடைய ஒரிஜினல் தெய்வம் அப்படிங்கிறது 2000 பழைய ஏற்பாடுல இயேசுன்னு ஒரு கேரக்டரே வரல. அப்போ அவர்கள் யார்? ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் யோபாவும் வழிபட்டது பிதாவானவர் யெகோவான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 வருஷம் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து அதை ரொம்ப குளோபலைஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸ்னு ஒரு மதமே அதுக்கு பின்னால தான் வந்தது. அப்போ அவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிபட்ட பிதாவானவர் யெகோவா அப்படிங்கிறவரை நம்ம தான் அந்த அல்லாவை தான் நம்ம பிதானோம், பிதாவை தான் அவங்க அல்லாங்கிறாங்க. இவர்களைத்தான் இந்து மக்கள் பகவான் பிரம்மன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களா கற்பனை பண்ணிட்டு வானத்துல ஒரு பக்கம் அல்லா இருக்கிறார், ஒரு பக்கம் பிதா இருக்கிறார், இந்த பக்கம் ஏசு இருக்கிறார், இந்த பக்கம் பகவான் பிரம்மன் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டா அதே மாதிரி ஒரு அபத்தம் இல்லை இருக்கும். இயேசு கிறிஸ்துவ குறித்து அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலே அதுக்கே ரட்சிப்பு அவசியமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தால் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய விவரங்கள் தெரியும். சும்மா அந்த வாயில் வடை சுடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதீங்கன்னா. இந்த அக்கா தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவங்கள் ஆனதுனால கிறிஸ்துவ பற்றி என்ன தெரியும்? இவங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி ஏதாவது தெரியும்? ஒரு சுண்ணாம்பு தெரியும். ஏக்கா உன்னெல்லாம் வாயை கொடுத்துக்கிட்டு சோத்திரம். இந்த காணொளி மூலமாக இன்றைக்கு நான் ஒரு சில கருத்துக்களை பதிவிட நான் விரும்புகிறேன். அதாவது நேற்றைய தினத்திலும் நான் பேசினேன். இனி கண்டினியூவாக கொஞ்சம் செய்திகளெல்லாம் பேசுவதற்கு எனக்கான சந்தர்ப்ப சூழலையை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் இந்த அக்கா உளறிக்கிட்டு இருக்கிறத கேட்டிங்களா? சரி, இவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சோசியல் மீடியாவில் தற்செயலாக பார்க்கும்போது இதை கேட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதாவது இஸ்லாமியர்கள் வழிபடுவதும் இந்துக்கள் வழிபடுவதும் கிறிஸ்தவர்கள் வழிபடுவதும் ஒரே கடவுள் அப்படின்னு சொன்னால், அதாவது முதல்ல கடவுள் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும். கடவுள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டாக்டர் பட்டம் படித்தவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தியாலஜி படித்து பெரிய பெரிய அறிவியல் ரீதியாக உள்ளே போனால் தான் அதெல்லாம் அறிய முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு கடவுளை அறியணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த கடவுள் யார் என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கடவுளோடு உடன்படணும். கடவுளை எங்கே போய் பார்க்குறது? கடவுளை நம்ம பைபிளில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். சரியா? இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனால் இது இயேசு இப்போ அவருடைய சீன் அப்படிங்கிறது 2000 வருஷம்தான். கிறிஸ்துவ மதமே தோண்டி 2000 ஆண்டுகள் தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி, பேசிட்டு போட்டோம். அதாவது முதல்ல புள்ளி விவரங்கள் தெரியணும். அதாவது AD BC என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற. அப்போ கிறிஸ்துவுக்கு முன் என்ன இருந்துச்சு, கிறிஸ்துவுக்கு பின் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கு முன் அப்படிங்கும்போது அது பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள், வரலாறு. பூமி உண்டானது, மனுஷன் படைப்பு, மனுஷன் விழுந்து போகுதல், அதில் அங்கே நியாயாதிபதிகள், அப்புறம் அரசர்கள் வருவது, அப்புறம் இந்த மாதிரியான ஒவ்வொரு அந்த வரலாறுகளை நம்ம பார்க்கணும். தீர்க்கதரிசிகள் வருவது, இதெல்லாம் பார்க்குறோம். கடைசியாக இந்த மனுகுலத்தினுடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு? மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் அவர் பிறக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதாவது கொலோசியர் 1வது அதிகாரத்தில் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் 15வது வசனம் முதல்ல வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சரியா? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழும்பின
எழுந்த முதற் பேருமானவர். இதை விட நீ என்ன உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்? அதாவது பரலோகத்தில் சாட்சியிடுறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. சரியா? பூலோகத்தில் சாட்சியிடுவர் மூன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு அப்படிங்கிறவர் வந்துட்டு நேற்றுக்கு பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் கிடையாது. சரியா? அவர் வந்துட்டு இருக்கின்றவராகவே இருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமும் அல்வாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறவருமான தெய்வம். இதுக்கு இடையில வந்துட்டு மற்ற மத கொள்கையோடு வந்து இயேசுவை இணைச்சி அவரை வந்துட்டு நீங்கள் வந்து அசட்டை பண்ணுவது உண்மையிலே கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். அதனால் சகோதரி, நீங்கள் வந்து பேசுகிறது வந்துட்டு வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் வந்து வேதத்தை நல்லா படிங்க. வேதத்தை படிச்சுட்டு இயேசு யார் என்பதை நீங்கள் முதல்ல விளங்கி கொள்ளுங்க. சரியா? இப்போ இயேசு வந்து கன்னிமரியாள் யோசேப்புக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தில் வந்துட்டு அவர் பிறந்தாலும் ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஹிஸ்ட்ரி, வரலாறு இருக்குது. ஆனால் அவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால தான் கரு உருவானார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் இதில் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமானது கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ண. 1வது அதிகாரத்தில் முதல் வசனமே என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி. அப்போ அந்த வார்த்தை தான் தேவன். அதாவது நீங்கள் பிதாவை ஒரு கேரக்டரா, குமாரனாக இயேசு ஒரு கேரக்டரா, பரிசுத்தாவி ஒரு கேரக்டரா வந்துட்டுலாம் பார்க்க முடியாது. இந்த எல்லா கேரக்டர்லையுமே வந்துட்டு ஒரிஜினல் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். சரியா? ஏன்னா அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்று சொல்லி. அப்போ பிலிப்பு கூட வந்துட்டு இயேசு கிட்ட கேட்பாரு, எங்களுக்கு பிதாவை என்ன செய்யணும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்போ பிதாவை பார்க்கணுமா? பிதாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்கே போய் பார்க்கறது, எங்கே போய் தேடுறது? இயேசு சொன்னார், நானும் பிதாவை உண்டாயிருக்கிறோம், இவ்வளவு காலமாக உன்னுடனே நான் இருந்தும் இன்னும் என்னிடத்துல பிதாவை எங்கே எனக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நான் தான் பிதா தான் நான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15 நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நான் மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார், என் பிதா தோட்டக்காரர், நீங்கள் வந்து அதில் கொடிகள் அப்படிங்கிறார். அப்போ திராட்சை செடி அப்படிங்கிறது வந்துட்டு இயேசு கிறிஸ்து, நாட்டப்பட்டவர். அவர் வந்து இருக்கின்றவராகவே இருக்கிற தெய்வம். சரியா? அப்போ வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டு பல வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் வந்துட்டு இயேசுவை என்ன பண்ணக்கூடாது, இணைக்கக்கூடாது. அவர் வந்துட்டு பியூரான தெய்வம். அதாவது அவர் பாவம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்த தெய்வம். அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு கடைசி வழக்கு விசாரணை செய்வாங்க. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியல. ஏரோது மற்ற பிலாத்து இந்த ராஜாக்களுடைய அரண்மனையில் போய் அவரை விசாரிக்கும் போது அவங்க விசாரணையில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேலே என்னதில்லை, எந்த விதமான குற்றமும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் குற்றவாளி யாரு? அப்போ உண்மையான குற்றவாளி யாருங்க? குற்றவாளி நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் குற்றவாளியாக இருந்தோம். இந்த குற்றவாளி செய்ததான இந்த குற்றத்திற்காக ஒரு பலி செலுத்தணும். அதற்கு இயேசு கிறிஸ்து பலிக்கடாவானார். சரியா? சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய பாவத்துக்கும் இயேசு என்ன பண்ணார்? பலிக்கடாவானார். இதை இன்னைக்கு அறியாம இந்த கிரைஸ் இந்த அப்படிங்கிறதான இந்த கிருபையை வந்து இன்னைக்கு யூதா நிருபத்தில் சொல்லுகிற மாதிரி அதை காம விகாரத்திற்கு ஏதுவாக என்ன செய்கிறாங்க? புரட்டுகிறார்கள். என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம், ஏது வேணாலும் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக வேறொரு பலி இல்லை அப்படின்ட்டாரு. இப்போ இந்த மதுரையில் இருக்கிற ஜஸ்டின், இந்த செவராஜி, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் நான் நல்லா இவங்களை வந்துட்டு ஒன்று வச்சு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் மீண்டும் நோண்டிட்டானுங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சபைக்கு வந்துட்டு சபையை கெடுக்கக்கூடிய சிறு நரிகளும் குழு நரிகளும் இந்த கோமாளிங்க தான். சரியா? இவனுக்கு போடுற கூத்தாட்டம், இந்த பாருங்க, நீங்க திரையில பாருங்க. சரியா? இவங்க பண்ணக்கூடிய அக்கப்போரை பாருங்க. ஏங்க பைபிள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வர்ஷிப் கிடையாது. நமக்கு வந்துட்டு புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்துட்டு வழங்கப்பட்ட ஒரு பிரமாணம். சரியா? பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு முடிவு கட்டிட்டார் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு தான் நமக்கு நம்ம கை கொள்ள வேண்டிய பிரமாண புத்தகம்.
புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு அப்போஸ்தலர்கள், அதே மாதிரி தீர்க்கதரிசிகள், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எங்கேயும் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்தப்படலை. இந்த விசிலடி, இந்த கூத்தாட்டம், இந்த குதிக்கிறது இதெல்லாம் இல்லை. சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகத்தான் செய்யணும். சங்கீத பாட்டுனாலும் ஞான பாட்டுனாலும் கீர்த்தனை பாட்டுனாலும் தான் ஆண்டவனை செய்யணும், மகிமைப்படுத்தணும். சரியா? இது இந்த மாதிரி புது புது பாட்டெல்லாம் இந்த சினிமாக்கார மாதிரி நீ எழுதி வச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு சபையை கரைப்படுத்தக்கூடாது. அதாவது சுதந்திரத்தை இருமாப்பாக ஆளக்கூடாது. சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறதா தலையை நீங்கள் பற்றி கொள்ளாமல் சரீரம் முழுவதையும் ஆதரிக்கக்கூடியது தலை, ஹெட்டு. அப்போ சபைக்கு யாரு? இயேசு கிறிஸ்து தான் தலை. சரியா? இந்த தலையை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவமதிக்கக்கூடாது. அப்போ தீர்க்கதரிசி என்பவர்கள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்போ அதற்கு அந்த அஸ்திபாரத்திற்கு வந்துட்டு மூளைக்கல்ல யாரு? இயேசு கிறிஸ்து. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து அவரை அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. அதாவது 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம் 10வது அதிகாரத்தில் எல்லாரும் மோசைக்குள்ளாகவும் மேகத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் என்னது? ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்போ உள்ள வரலாறு? அது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வனாந்தரத்தில் வழிநடத்தி வருவதற்கு கொஞ்சம் சற்று முந்தைய காலங்களில் நடந்ததான அந்த செங்கடல், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வனாந்தர வாழ்க்கை, அந்த ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கேயே இயேசு என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இப்போ இயேசு இப்போ 2000 வருஷத்துல தான் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்போ இந்த மெல்கிசேதேக்கை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதை குறித்து அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், பவுல் சொல்லுவார், இந்த மெல்கிசேதேக்கை குறித்து என்ன பண்ணலாம்? இன்னும் நல்லா விஸ்தாரமாக பேசலாம். ஆனால் நீங்கள் கேள்வியில் யாராக இருக்கிறீங்க? மந்தம் உள்ளவர்கள் ஆனபடினால அதை குறித்து என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்பவர் வந்துட்டு அவர் வந்துட்டு அதை சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் படைத்தவர், மனுஷனை படைத்தவர், சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை படைத்தவர். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளி தீபமாக என்ன பண்ணுகிறாரு? வெளிப்பட. அதான் நேற்றை கூட நான் பேசினேன். எந்த இடத்துல இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ அந்த வீடும் அந்த ராஜ்யமும் அந்த அரசும் பிரகாசிக்கப்படும். இயேசு பிரசங்கிக்கப்படாத இடத்துல இருள் தான் இருக்கும். இருளும் கலகங்களும், அங்கே வம்பு வழக்கும் நோயும் சாவும் தான் இருக்கும். அங்கே பஞ்சம் பசி பட்டினி கொலை நோய் தான் இருக்கும். சரியா? இயேசு பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல, இயேசு வாழுகிற இடத்துல அங்கே வந்துட்டு நீதியும் சமாதானமும் இருக்கும். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சபைகளெல்லாம் வந்துட்டு எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு? வேதபாரகன் பரிசேயன் என்பவனுடைய நீதியிலையும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ வேதபாரகன் பரிசேயன் என்ன நீதி செலுத்தினா பாருங்க. அவங்க வந்துட்டு பாருங்களேன், அதாவது குடுக்கல் வாங்கல வந்துட்டு நீதி வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ சபைக்கு டைத்து கொடுக்குறீங்க, சரியா? ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா? விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களா? கைமாறு கருதாமல் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு உள்ளவைகளை நீங்கள் விற்று பிச்சை கொடுக்குறீங்களா? உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுக்குறீங்களா? நீங்கள் எந்த விதத்தில் சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்க? விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறீங்களா? துரத்தி உண்ட சிறுமையானவனை வீட்டில் சேர்த்து கொண்டு. அதாவது நான் ஒன்று சொல்லுறேன், இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணார்? தன் ஜீவனை கொடுத்து அன்பு என்னதுன்னு என்ன செஞ்சார்? விளங்க பண்ணார். நாமும் நம்முடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். இன்னைக்கு எந்த சகோதரன் யாருக்காக ஜீவனை கொடுக்குறான்? ஜீவனை கொடுக்குறோன்னா என்ன தெரியுமா விஷயம்? அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது வந்துட்டு ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு அவனுக்கு தன் மனதை அடைத்து கொண்டால் அவனிடத்துல தேவ அன்பு இல்லை. அப்போ நம்ம இவ்வுலக ஆஸ்தி உடையவங்களா இருந்தா இல்லாத சகோதரனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்கு அவர் நியாயாதிபதியாக என்ன செய்வார்? வெளிப்படுவார். அன்னைக்கு வந்துட்டு இயேசுவே சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் அந்நியனா இருந்தேன், நான் காவலிலே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு உதவி செய்தவங்க வந்துட்டு ஒரு கூட்டம். அது யாரு? செம்பரையாட்டு கூட்டம். அவங்க வந்து வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க. அப்போ இதெல்லாம் எப்போ நாங்கள் உங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார். சரியா? அப்போ அதே மாதிரி வெள்ளாட்டு கூட்டம் இடது பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க செய்யலை. நாங்கள் எப்போ இதை உங்களை இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீங்களோ அது எனக்கே செய்யாது. நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். நேற்று நான் பேசினேன், அதாவது நன்மை செய்யும் தான தர்மம் செய்யும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலியின் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்குது. இந்த பலியை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டு நீங்கள் எருசலேமில் போய் இயேசுனுடைய கல்லறையில் போய் நீங்கள் உளுந்து கும்பிட்டுட்டு அங்கே போய் யோர்தானில் தண்ணியில் முங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒளிவெண்ணெயை வாங்கிட்டு வந்து உடம்புல பூசிக்கிட்டு
நீங்கள் வந்துட்டு மாய்மாலம் பண்ணாதீங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு 7 நாள் பாஸ்டிங் பீரியட் வச்சோன்னா என்ன வந்துட போகுது? முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படியணும். சரியா? வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும். இந்த பலி, அதாவது பலியை பார்க்கலும் கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். கீழ்ப்படியணும். சபைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதான அந்த உரிமைகளை நீங்கள் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசம் வேணும் கண்டிப்பாக. எந்த சபையில் இன்னைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்குது? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றாலே என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசம் அன்னுண்ணியம், அப்பம் பிக்கிறது, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற அனுதின சபையில் சேர்த்துக்கொள்வது, சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவிப்பது. இந்த கான்செப்ட் இருக்குதா? சரியா? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுங்கிறதா என்ன இருக்குதா? நீங்கள் வந்து இந்த உலகத்தில் என்னத்தை நீங்கள் வெறுத்துட்டீங்க? பரலோக ராஜ்யத்தில் வந்து அன்னகர்களாக்கப்பட்டீர்களா? இனியும் உலக ஆசை, கண்களிச்ச, மாம்சம் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, உலக மாம்சம், பிசாசு உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஆவிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? இயேசுவை குறை சொல்லிக்கிட்டு அலைகிறீங்க. கோமாளி கூட்டங்களா? ஒழுங்கு மரியாதையை மனம் திரும்பி இயேசு வரப்போகிறாரு. வரும்போது அவரை தரிசிப்பதற்கு நீங்கள் தயாராகுங்க. உங்களை முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. சரியா? நன்மை செய்யுங்க. இந்த உலகத்தில், அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்துட்டு 14வது அதிகாரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவங்க யார் அப்படின்னு சொன்னால், என்ன ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்துட்டு மகா உபத்திரவ காலத்தில் வந்துட்டு அந்திகிறிஸ்துனுடைய காலம் இருக்கும். அதில் 666 முத்திரை காலம் வரும். அந்த 666 முத்திரையை வந்துட்டு யார் ஒருவர் தரித்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகம் என்கிற ஸ்திரீயினால் கரைபடாதவர்கள். சரியா? அதை விட்டு கல்யாணம் முடிக்காமல் நாங்கள் புனிதமாக வாழுறோம் அப்படின்னு சொல்லி பொய்யி புத்தலாட்டம் முடிக்கிட்டாலே அதுங்க. ஒரு ஸ்திரியை எச்சோடு பார்க்கணும், அவளோட விபச்சாரம் செஞ்சுட்டு தான் வேதவசனம் சொல்லுகிறது. முதல்ல உங்கள் வாயை கழுவுங்க, கண்ணை கழுவுங்க, உங்கள் இருதய விருத்த சேதனத்தை அடைங்க. இல்லாமல் சும்மா அந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மாதிரி வந்துட்டு வெளிவேசம் போட்டுக்கிட்டு நீங்களும் பரலோகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகிறவங்களையும் போகக்கூடாதபடிக்கு பரலோகத்தை பூட்டி போடாதீர்கள் சகோதரர்களே. மாயான தாழ்மைகளும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று காணாதவர்களை துணிவாய் நுழைந்து உங்கள் பந்தய பொருளை, அப்படிப்பட்டவன் உங்களுடைய பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி செய்ய நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று நீங்கள் விழுந்து போயிடக்கூடாது. உறுதியாக இருங்க. அதனால் மீண்டும் மீண்டும் நான் இப்படிப்பட்ட செய்திகளை உங்களுக்கு பேசுகிறேன். இந்த உலகம் அப்படிங்கிறது வந்துட்டு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனுடைய இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். சரியா? அதனால் இந்த சகோதரி, நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இதுக்கு மறுபதிவு விடுங்க. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.